கார்த்திகா மேம், நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். ஓகே, நீங்க கொஞ்சம் மியூட்ல மட்டும் வச்சுக்கோங்க. மத்தவங்க வந்து உங்களோட வாய்ஸும் கேட்கும், அதுக்காக தான். ஓகே ஓகே சார். சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணலாம் சார். உங்களோடது கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, ரெண்டு கைகளையும் சின்முத்ரால வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கண்களை மூடி முதுகு நேரா இருக்கட்டும். ஒரு 3 தடவை நல்லா மூச்சு இழுத்து விடுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்லோலி இன்ஹேல், எக்ஸேல், inhale, exhale, inhale, exhale, ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், 3 டைம்ஸ் 3 தடவை ஓம் சாண்டிங், நல்ல சத்தமா ஓம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் பிரேயர் குரு பர்மா குரு விஷ்ணு சொல்லலாம். ஓகே, ரெடி? டேக் அ டீப் இன்ஹேல். Second time, inhale. Third time, inhale. ஓகே, நமஸ்கார முத்ரா. இப்ப நம்ம குரு பிரம்மா குரு விஷ்ணு பிரேயர் சொல்லலாம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓகே, பொறுமையா கைகளை சின்முத்ரால வச்சுக்கலாம், கண்ணை திறந்துடலாம். ஓகே, இப்போ நம்ம கபாலபதி செஞ்சு ஸ்டார்ட் பண்ணலாம். கபாலபதி அப்படின்றது என்னன்னா, நம்ம நல்லா இன்ஹேல் பண்ணணும், நல்லா மூச்சு இழுத்து ஃபாஸ்டா எக்ஸேல் பண்ணணும். ஃபாஸ்டா எக்ஸேல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். இன்ஹேல் நீங்க எக்ஸேல் பண்ணிட்டு, அதாவது எக்ஸேல் பண்ணும்போது வயித்தை வந்து நல்லா உள்ள ப்ரெஸ் பண்ற மாதிரி ஆகணும். அப்போ எக்ஸேல் ஆகும். ஸ்டமக் நீங்க ரிலாக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப தன்னால இன்ஹேல் ஆகும். ஸோ இன்ஹலேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, எக்ஸிலேஷன்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதாவது ஒரு இன்ஹேல் பண்ணிட்டு இந்த மாதிரி 15 தடவை எக்ஸேல் பண்ணலாம். இது ஒரு ரவுண்ட். நம்ம 2 ரவுண்ட் செய்ய போறோம். ஸோ ஒரு கையை ரைட் ஹேண்டோ லெஃப்ட் ஹேண்டோ ஏதோ ஒரு கையை வயிற்றுல வச்சுக்கோங்க. வயிற்றுல வச்சுட்டு பொறுமையா நல்லா இன்ஹேல் பண்ணலாம். அண்ட் ஸ்டார்ட். ஓகே, நார்மல் பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் 15 டைம்ஸ் முடிஞ்சதுன்னா பொறுமையா நார்மல் இன்ஹேல் அண்ட் நார்மல் எக்ஸேல் ஒரு 3 டைம்ஸ் பண்ணலாம். இன்ஹேல், எக்ஸேல், inhale, exhale, inhale, exhale. ஓகே, இப்போ செகண்ட் ரவுண்ட் பண்ணலாம். அது அகைன் நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு 15 டைம்ஸ் ஃபாஸ்டா எக்ஸேல் பண்ணும். ஸ்டமக் மூவ்மெண்ட் இருக்கணும்.
நம்ம இன்ஹேல் பண்ணும்போது ஸ்டமக் வெளியே வரணும். எக்ஸேல் பண்ணும்போது ஃபாஸ்டா ஸ்டமக் வந்து உள்ள போணும். அதுக்காக அந்த மூவ்மெண்ட்ட தெரிஞ்சுக்கிறதுக்காக கைய வச்சுக்கிறோம். ரெடி? டேக் அ டீப் இன்ஹேல் அண்ட் ஸ்டார்ட். ஓகே. நார்மல் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். கைய வந்து சின்முத்ராலயே வச்சுக்கலாம். இன்ஹேல், எக்ஸேல், inhale, exhale, inhale, exhale. ஓகே. நம்மளோட கபாலபதி முடிஞ்சது. நம்ம அடுத்தது நாடி சோதனை பிராணாயாமம் அப்படின்றது செய்யலாம். நம்மளோட ரைட் ஹேண்ட வந்து இந்த மாதிரி இது பேரு விஷ்ணு முத்ரா இல்ல நாசிக முத்ரா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட வந்து ஆள்காட்டி விரல், நடுவிரல் இது 2த்த மட்டும் மடக்கி வச்சுக்கணும். மீதி எல்லா விரலும் நீட்டி இருக்கணும். இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கட்டை விரல் வச்சு ரைட் சைடு நம்ம நாஸ்ட்ரல க்ளோஸ் பண்ணிடுவோம். லெஃப்ட் சைடுல மட்டும் மூச்சு இழுப்போம். அப்புறமா மூச்சு உள்ள இழுத்ததுக்கு அப்புறம் லெஃப்ட் சைட க்ளோஸ் பண்ணி ரைட் சைடுல வெளிய விடுவோம். திரும்ப ரைட் சைடுலயே மூச்ச உள்ள இழுத்து ரைட் சைடு க்ளோஸ் பண்ணி லெஃப்ட் சைடு விடுவோம். அதாவது எந்த சைடு நம்ம மூச்சு விடுறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைட க்ளோஸ் பண்ணிடணும் நம்ம. இவ்வளவுதான் வேலை. இதுல ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல இன்ஹேல் பண்றோம். திரும்ப ரைட்ல வெளிய விடுறோம். ரைட்ல இன்ஹேல் பண்றோம். திரும்ப லெஃப்ட்ல வெளிய விடுறோம். இது ஒரு ரவுண்ட். நம்ம இது மாதிரி 5 ரவுண்ட் 6 ரவுண்ட் பண்ணலாம். 5 கூட வேணாம். 6 ரவுண்ட் பண்ணலாம். சோ இன்ஹலேஷன், எக்ஸலேஷன் எல்லாமே 5, 5 செகண்ட் தான் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் இத ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த முத்ரா வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட்ல இந்த முத்ரா வச்சுக்கோங்க. ஓகே. டீப் இன்ஹேல். இப்ப அப்படியே நம்ம கட்டை விரல் வச்சு ரைட் சைடு நாஸ்ட்ரல் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸேல். ஓகே. இப்போ இன்ஹேல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். லெஃப்ட் இன்ஹேல் 1, 2, 3, 4, 5. Right exhale 1, 2, 3, 4, 5. Right inhale 1, 2, 3, 4, 5. Left exhale 1, 2, 3, 4, 5. Left inhale 1, 2, 3, 4, 5. Right exhale 1, 2, 3, 4, 5. Right inhale 1, 2, 3, 4, 5. Left exhale 1, 2, 3, 4, 5. Left inhale 1, 2, 3, 4, 5. Right inhale 1, 2, 3, 4, 5. Right exhale 1, 2, 3, 4, 5. Left exhale 1, 2, 3, 4, 5. Left inhale 1, 2, 3, 4, 5. Right exhale 1, 2, 3, 4, 5. Right inhale 1, 2, 3, 4, 5. Left exhale 1, 2, 3, 4, 5. Two more rounds. Left inhale 1, 2, 3, 4, 5. Right exhale 1, 2, 3, 4, 5. Right inhale 1, 2, 3, 4, 5. Left exhale 1, 2, 3, 4, 5. Left inhale 1, 2, 3, 4, 5. Right exhale 1,
2, 3, 4, 5. Right inhale, 1, 2, 3, 4, 5. Left exhale, 1, 2, 3, 4, 5. Slowly hands down. ரெண்டு கைகளும் சின் முத்ரால வச்சுக்கலாம். நார்மல் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ரெண்டு நாஸ்ட்ரலையும் இன்ஹேல் பண்ணும், ரெண்டு நாஸ்ட்ரலையும் எக்ஸேல் பண்ணும். 5 times. Ready, slowly inhale, exhale. நம்ம இன்ஹேல் பண்ணும்போது நம்ம ஸ்டமக் கொஞ்சம் வெளியே வரணும் பலூன் மாதிரி. எக்ஸேல் பண்ணும்போது நம்ம ஸ்டமக் ஸ்லோவா உள்ள போகணும். இது பேரு அப்டமன் பிரீதிங் அப்படின்னு சொல்லுவோம். இது பண்ணும்போது நம்ம லங்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஃபில் ஆகும். ஸோ இதே ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்ஹேல், exhale, inhale, exhale, inhale, exhale. Last time, inhale, exhale. ஓகே, நம்ம பொறுமையா காலை நீட்டி கால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். சைட்ல டர்ன் பண்ணி கால் இந்த மாதிரி நீட்டி கால் கொஞ்சம் இப்படி ஷேக் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன ரொட்டேஷன்லாம் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கால் மறுத்து போயிருக்குதுன்னா அது ரிலீவ் ஆயிடும் சீக்கிரமா. அப்புறம் ரிவர்ஸ் ரொட்டேஷன். அப்புறம் இந்த மாதிரி நீயை வந்து டேப் பண்ணலாம். ஓகே, ஸ்லோலி ஸ்டாண்ட் அப், எழுந்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வார்ம் அப் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கால்களை சேர்த்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து ஆங்கிள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரைட் லெக் இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல நீட்டி ஆங்கிள் மட்டும் ஸ்ட்ரெச்சிங். 1, 2, 3, 4, 5. ஓகே, டவுன். அதே மாதிரி ஆப்போசிட் சைட். 1, 2, 3, 4, 5. ரிலாக்ஸ். இப்போ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரைட் லெக்ல வந்துட்டு நம்ம ரொட்டேஷன் பண்ணலாம். 1, ட்ராப், 2, 3, 4, 5. ரிவர்ஸ். 1, 2, 3, 4, 5. Relax. Okay, opposite leg. 1, 2, 3, 4, 5. Reverse. 1, 2, 3, 4, 5. Relax. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம நீ பெண்டிங் பண்ணலாம். இந்த மாதிரி நீஸ்ல கை, முட்டியில கை வச்சுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். நான் சைட்ல திரும்பிக்கிறேன், கரெக்டா இருக்கும். என்ன பண்ணலாம், பொறுமையா இந்த மாதிரி பெண்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட், பெண்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட். ஓகே, இது மாதிரி 5 டைம்ஸ் பண்ணலாம். ரெடி? 1, 2, 3, 4, 5. ஓகே, ரிலாக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம காலை வந்து ஒரு 1 feet, அதாவது நம்மளோட ஷோல்டர் லென்த்துக்கு கால் தள்ளி வச்சுக்கலாம். இந்த இடத்துல இருந்து நம்ம ஹிப் ரொட்டேஷன், இடுப்புல கை வச்சு ஹிப்பை ரொட்டேட் பண்ணலாம். ரெடி? 5 rounds கிளாக் வைஸ், அப்புறம் 5 rounds ரிவர்ஸ். ரெடி? ஸ்லோலி ஸ்ட்ரெச். ஸ்டார்ட். 1, 2, 3,
4, 5. Okay, reverse. 1, 2, 3, 4, 5. Okay, straight and long. ஓகே, இப்போ இங்க இருந்து ட்விஸ்டிங் பண்ணலாம். கால் அதே லென்த்லயே இருக்கட்டும். கைகளை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா மேல வச்சுக்கோங்க. ஸ்லோவா வந்து இப்படி பின்னாடி திரும்பி பார்த்து கை நல்லா ஸ்ட்ரெச் ஆகணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடு. ஸோ இந்த மாதிரி 10 கவுண்ட்ஸ் பண்ணலாம். ரெடி, ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay, hands down. Breathe in and breathe out. ஒரு டைம் ஒரு 3 டைம்ஸ் நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணலாம். இன்ஹேல், exhale, inhale, exhale, inhale, exhale. ஓகே, அடுத்தது ஷோல்டர் ரொட்டேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி ஷோல்டர்ஸ்ல ஃபிங்கர்ஸ் டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. 5 ரவுண்ட்ஸ். ரெடி, ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5. ஓகே, அதே மாதிரி ரிவர்ஸ். 1, 2, 3, 4, 5. ஓகே, ஹேண்ட்ஸ் டவுன். ஓகே, இப்போ வந்து கைகளை முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கட்டை விரல உள்ள வச்சு நம்ம விரல்களை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு ரொட்டேஷன். 1, 2, 3, 4, 5. மணிக்கட்டு மட்டும் ரொட்டேட் ஆகணும். கையே ரொட்டேட் பண்ணக்கூடாது. நம்மளோட மணிக்கட்டு மட்டும் தான் சுத்தணும். சரிங்களா? அதே மாதிரி ரிவர்ஸ். 1, 2, 3, 4, 5. ஓகே, ஸ்லோலி டவுன். பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட். இப்போ நம்ம நெக் எக்ஸசைஸ் பண்ணலாம். இது ரொம்ப ஸ்லோவா தான் பண்ணணும். ஃபாஸ்டா பண்ண வேண்டாம். ஓகே, இந்த மாதிரி ஹிப்ல கை வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அப் அண்ட் டவுன் பண்ணலாம் 5 டைம்ஸ். நம்ம நல்லா மூச்சு உள்ள இழுத்துட்டு நல்லா தலையை மேல தூக்கணும். மூச்சை வெளியே விட்டுட்டு நல்லா கீழே வரணும். இந்த பிரீதிங் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெடி, ஸ்லோலி இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன், இன்ஹேல் அப், exhale down, inhale up, exhale down, inhale up, exhale down, inhale up, exhale down. Last time, inhale up, exhale down. Okay, slowly come straight and relax. பொறுமையா ரைட் அண்ட் லெஃப்ட் பண்ணலாம். உடம்பு டேர்னே ஆகக்கூடாது. இந்த மாதிரி உடம்புலாம் திரும்பி பார்க்க கூடாது. பாடி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கணும். நம்ம கழுத்து மட்டும் பொறுமையா அப்படி ரைட் சைட் டேர்ன் ஆகணும். அப்புறம் நேரா வரணும். அப்புறம் அதே மாதிரி லெஃப்ட் சைட் டேர்ன் ஆகணும். இது 1 ரவுண்ட். நம்ம இந்த மாதிரி 5 ரவுண்ட்ஸ் செய்யலாம். ரெடி, நான் ப்ரீதிங் வந்து நார்மலா போயிட்டு வந்துட்டு இருக்கட்டும். ப்ரீதிங்ல ஃபோக்கஸ் வேணாம், அது ஃப்ரீயா விட்டுருங்க. ஓகே, ரெடி, ஸ்லோலி ஸ்டார்ட். ரைட், லெஃப்ட், ரைட், left, right, left, right, left, right, left,
Last round, right and left. Straight. Okay, breathe in and breathe out. ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணலாம், பொறுமையா ரொட்டேஷன் பண்ணலாம். இது ரொம்ப ஸ்லோவா பண்ணணும். இதுக்கு நான் கவுண்டே பண்ண மாட்டேன். நீங்களே பண்ணலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் எப்படி பண்ணணும்ன்றத குடுத்துடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம தலைய வந்து டவுன் பண்ணிக்கணும். டவுன் பண்ணிட்டு பொறுமையா இந்த சைடு இப்படி நல்லா சுத்தி எடுத்துட்டு வந்து ஸ்ட்ரைட்டா வைக்கணும். மறுபடியும் இப்படி பின்னாடி போய் எடுத்த இடத்துக்கே வந்துடணும். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கிளாக் வைஸ் 3 ரவுண்ட்ஸ் பண்ணுவோம். ஆன்டி கிளாக் வைஸ் 3 ரவுண்ட்ஸ் பண்ணுவோம். இதுல அப்படி இல்லாம ஃபர்ஸ்ட் ஒரு கிளாக் ரவுண்ட் பண்ணோம்னா அதை கம்ப்ளீட் பண்ற மாதிரி ஆன்டி கிளாக் ரவுண்ட் வந்துடணும். இதுதான் 1 ரவுண்ட். இதே மாதிரி 3 ரவுண்ட்ஸ் பண்ணலாம். ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவா பண்ணலாம். பிரச்சனையே இல்லை. டைம் நல்லா எடுத்தாலும் ஒரு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஃபுல்லா எடுத்தாலும் சரி, இது ரொம்ப ஸ்லோவா பண்ணுங்க. கழுத்து ரொம்ப வந்து ஒரு டெலிகேட்டான பிளேஸ். ஓகே, ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, 3 ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா லைட்டா வாக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கால் நல்லா அப் பண்ணி வாக் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆசனா ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பவுமே என் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ஆசனா தாட் ஆசனா அப்படின்றது தான் பண்ணுவோம். ஓகே, அந்த தாட் ஆசனா அப்படின்னா காலை ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். காலை ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்றோம், கைகளை நல்லா இந்த மாதிரி மேல லிஃப்ட் பண்ணி ஃபிங்கர்ஸ் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். ஃபிங்கர்ஸ் வானத்தை பார்த்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணணும். அதுக்கப்புறம் பொறுமையா இந்த இடத்துல இருந்து நம்மளோட ஹீல்ஸ் குதிக்கால்களை இந்த மாதிரி நல்லா லிஃப்ட் பண்றோம். அப்புறம் கீழே இறக்கணும். இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் 5 டைம்ஸ் பண்ணுவோம் பிரீதிங்கோட. ஸ்லோவா இன்ஹேல் அப், அப்புறம் எக்ஸேல் டவுன். 6th டைம் என்ன பண்றோம், மேல வந்து ஹோல்டிங் பண்றோம் 10 கவுண்ட்ஸ். ஹோல்டிங் பண்ணிட்டு அப்புறம் கீழே வந்து ரிலாக்ஸ் பண்ணிடலாம். இதுதான் மெத்தட். ரெடி, ஸ்டார்ட் பண்ணலாம். ஹேண்ட்ஸ் அப், ஸ்ட்ரெச் அப். ரெடி, ஸ்லோலி இன்ஹேல், ஹீல்ஸ் அப், exhale down, inhale up, exhale down, inhale up, exhale down, inhale up, exhale down. 5th time, inhale up, exhale down. ஓகே, ஹோல்டிங் பண்ணலாம். ஸ்லோலி ஹீல்ஸ் அப். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் பாருங்க. ஸ்டே தேர். 1 2 3 4 5 6 7 8 9 10. Slowly heels down and hands down. Relax. ஓகே, இந்த ஆசனை பண்ணும்போது நம்ம உடம்பு வந்து ஃபுல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல எல்லா மசில்ஸும் என்கேஜ் ஆகும். அதுக்காக தான் இந்த ஆசனா ஃபர்ஸ்ட் செய்யறது. ஓகே, கால்களை ஒரு 2 ஃபீட் கேப் மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு 1.5 அடியில இருந்து 2 அடி காலை தள்ளி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு பொறுமையா என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. சைட்ல கை வைக்கிறோம். இன்னொரு கை வந்து நல்லா இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணி பொறுமையா ஒரு சைடு தள்ளுறோம். இப்போ என்ன பண்றோம், இந்த சைடு இப்படி பண்ணும்போது இங்க இருக்குல்ல இந்த இடத்துல வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும்.
அதே மாதிரி நேரா வந்துட்டு கை டவுன் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்போசிட் சைட் அதே மாதிரி அப் பண்ணி ஸ்ட்ரெச். இப்போ இந்த சைட்ல நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி மாத்தி மாத்தி 10 தடவை ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரைட் சைடு அப் பண்ணி லெஃப்ட் சைட்ல பெண்ட் பண்ணுங்க. 1 டவுன், 2 டவுன், 3 டவுன், 4 டவுன், 5 டவுன், 6 டவுன், 7 டவுன், 8 டவுன், 9 டவுன், 10 டவுன். ஓகே, breathe in and breathe out. நல்லா மூச்சு இழுத்துடுங்க. இப்போ இதுலயே வந்து 10 கவுண்ட் ஸ்டே பண்ணலாம். இன்ஹேல், exhale, inhale, exhale. One more time, inhale, exhale. ஓகே, கால் அதே லென்த்லயே இருக்கட்டும். காலை வந்து எந்த பொசிஷன்லயும் சேஞ்ச் பண்ணுவோம்னா சேம் லென்த்லயே இருக்கட்டும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் அப். பொறுமையா அப்படியே ரைட் ஹேண்ட் லெஃப்ட் சைட் பெண்ட் பண்ணுங்க. ஸ்லோலி டவுன். இந்த நம்ம கையோட இந்த பைசப்ஸ் வந்து காதை ஒட்டின மாதிரி இருக்கணும். தலை வந்து இப்படி தொங்கிலாம் இருக்கக்கூடாது. காதை ஒட்டின மாதிரி இருக்கட்டும். பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் 10 கவுண்ட்ஸ். நல்லா மூச்சு இழுத்துடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Slowly up, exhale down. Breathe in and breathe out 2 times. Inhale, exhale, inhale, exhale. ஓகே, இப்போ ஆப்போசிட் சைட் பண்ணலாம். ஸ்லோலி லெஃப்ட் ஹேண்ட் அப். நல்லா ரைட் சைட் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்லோலி டவுன். கை வந்து காதுல ஒட்டின மாதிரி இருக்கணும். தலை எப்படி தொங்கி இருக்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் 1 2 3 4 5 6 7 8 9 10. Slowly up and exhale, hands down. இந்த இடத்துலலாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆயிருக்கும். 2 சைடு அப்படி பெண்ட் பண்ணும்போது இங்க நல்லா ஸ்ட்ரெச் ஆயிருக்கும். இந்த சைடு பெண்ட் பண்ணும்போது இங்க நல்லா ஸ்ட்ரெச் ஆயிருக்கும். அந்த ஸ்ட்ரெச் தான் நம்மளுக்கு தேவை. பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட். இந்த ஸ்ட்ரெச் நிறைய பண்ணும்போது இந்த சைட்ல இருக்க எக்ஸஸ் ஃபேட்லாம் நம்மளுக்கு குறைய ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ காலை வந்து சேர்த்து வச்சிடலாம். நார்மல் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ஓகே, சின்ன ஒரு வார்ம் அப் மாதிரி செஞ்சிடலாம். இதுல என்ன ஆகும் அப்படின்னா கால்களை ஓரளவுக்கு சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சு நம்மளோட ஹிப்பு கிட்ட, அதாவது நம்மளோட ஸ்டமக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்து இந்த மாதிரி கையை ஸ்ட்ரைட்டா நீட்டி வச்சுக்கோங்க. அதாவது இப்படி கைகளை ஸ்ட்ரைட்டா நீட்டிச்சு பொறுமையா என்ன பண்றோம்னா நம்ம நீஸ், அதாவது முட்டி அப் பண்ணி இந்த மாதிரி நம்ம கையில் உள்ளங்கையில டச் பண்றோம். 1, அப்புறம் அதே மாதிரி இன்னொரு கால 2. இதை வந்து 10 டைம்ஸ் பண்ணலாம். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, down. Breathe in and breathe out. ஓகே, இப்போ இன்னொரு ஒரு சின்ன வார்ம் அப். செவுத்து மாதிரி எதையாவது புடிச்சிக்கலாம் ஒரு கையில. நான் இந்த கம்பி மாதிரி இருக்கு, அதை புடிச்சிக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம், இந்த சைடு விட்டுடலாம். நம்ம எந்த சைடு பிடிச்சிருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு கால் இருக்குல்ல, அதை வந்து நல்லா கிக் பண்ணும் மேல.
1 2 இந்த மாதிரி 5 டைம்ஸ் பண்ணணும். செவத்தை பிடிச்சுக்கோங்க. ரெடி. இன்னொரு கை ஹிப்ல இடுப்புல கூட வச்சுக்கலாம். ரெடி. 5 டைம்ஸ் நல்லா எட்டி உதைக்கிற மாதிரி பண்ணணும். 1 2 3 4 5. ஓகே. இப்போ அதே மாதிரி ஆப்போசிட் சைடு சேஞ்ச் ஆயிடலாம். சைடை மாத்திக்கோங்க, கைகளையும் மாத்திக்கோங்க. லெக்ஸ் ஆப்போசிட் லெக் யூஸ் பண்ணலாம். ரெடி. அதே மாதிரி 5 டைம்ஸ். 1 2 3 4 5. ஓகே. ரிலாக்ஸ். 5 டைம் முடிச்சிட்டிங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சூரிய நமஸ்காரம் ஸ்டார்ட் பண்ணலாம். சூரிய நமஸ்காரம் நம்ம 6 ரவுண்ட் பண்ணுவோம். அதாவது 3 செட். ரைட் சைடு 3 தடவை, லெஃப்ட் சைடு 3 தடவை. இந்த மாதிரி 6 தடவை பண்ணுவோம். சூரிய நமஸ்கார் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் பண்ணி காட்டிடுற ஒரு தடவை. அதை பார்த்துட்டு நம்ம பண்ணலாம். பொறுமையாவே பண்ணலாம். ப்ரீதிங் பழக்கமா இருக்காது. அதனால ப்ரீதிங் வந்து நார்மலா போயிட்டு வந்துட்டு இருக்கட்டும். ப்ரீதிங் வந்து பெருசா நீங்க மேட்ச் பண்ண ட்ரை பண்ணோம்னா, இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்றதுனால நம்ம வெறும் ஸ்டெப்ஸ் மட்டும் கரெக்டா செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம கைகளை இந்த மாதிரி நமஸ்கார முதிரையில வச்சுக்கிறது. நமஸ்கார முதிரையில வச்சுப்போம். நான் கொஞ்சம் மேட் அப்படி திருப்பி போட்டுக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம கைகளை நமஸ்கார முதிரையில வச்சுப்போம். செகண்ட் ஸ்டெப் வந்து கைகளை நல்லா இந்த மாதிரி உயர்த்தி நம்ம இந்த மாதிரி பின்னாடி பெண்ட் பண்ணுவோம். தேர்ட் ஸ்டெப் இந்த மாதிரி கீழே பெண்ட் பண்ணி கைகளை வந்து கீழே வைப்போம். தலையை கீழே டவுன் பண்ணணும். இது தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் வந்து நம்ம ரைட் லெக் இப்படி பின்னாடி நல்லா நீட்டி பொறுமையா முட்டியை கீழே வச்சு நேரா மேல பார்ப்போம். ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து திருப்பி இந்த காலையும் பின்னாடி தள்ளி நம்ம ஒன்னே இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்கலாம், இல்ல மவுண்டைன் போஸ்க்கும் போகலாம். எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அது பண்ணலாம். சிக்ஸ்த் ஸ்டெப் வந்து ஜிக்ஸாக் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல அஷ்டாங்க நமஸ்கார் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் முட்டிகளை கீழே வச்சுக்கணும். அப்புறம் நம்மளோட கைக்கு நடுவுல வந்து நம்மளோட செஸ்ட் கீழே வைக்கணும். அப்புறம் நம்மளோட சின்ன கீழே வச்சிடணும். இது அஷ்டாங்க நமஸ்கார். இப்போ நம்ம பாடியை வந்து ஸ்ட்ரெயிட்டா வச்சு கைகளை சப்போர்ட்டா வச்சு பொறுமையா அப்பர் பாடியை இந்த மாதிரி ரைஸ் பண்ணணும். இது கோப்ரா போஸ். நல்லா முடிஞ்ச அளவுக்கு மேல வரலாம். பட் இவ்வளவு இருந்தாலும் போதும். இப்போ இதுக்கு மேல மறுபடியும் வந்து மவுண்டைன் போஸ். கால்களை நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணி மவுண்டைன் போஸ். திருப்பி இப்ப ரைட் லெக் தான் நம்ம பின்னாடி எடுத்துட்டு போனோம். திரும்ப முன்னாடி வந்து பொறுமையா அதே மாதிரி ரைட் லெக் இவ்வளவுதான் வருது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கைகளை இப்படி வச்சு சப்போர்ட் பண்ணி ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வரலாம். பின்னாடி இருக்க காலோட முட்டி கீழே தரையில படலாம். இப்ப அதே மாதிரி அடுத்த முட்டி அடுத்த காது ஃப்ரண்ட்ல இப்படி எடுத்துட்டு வரலாம். இந்த போஸ். திரும்பி மறுபடியும் கைகளை நல்லா உயர்த்தி இப்படி பின்னாடி பெண்ட் பண்ணலாம். 11. திரும்ப ஸ்ட்ரெயிட்டா வந்து நமஸ்கார முத்ரா 12. ஸோ இதுதான் வந்து 12 ஸ்டெப்ஸ். இதை நம்ம வந்து 6 ரவுண்ட் பண்ணலாம். இப்போ பண்ணது பண்ணி காட்டினது தான். ஸோ இது இல்லாம 6 ரவுண்ட் பண்ணலாம். இது ரைட்ல பண்ணும், இதே மாதிரி லெஃப்ட்ல மாறும். ரைட் லெஃப்ட் அப்படின்னு 6 தடவை பண்ணலாம். ரெடி. ஃபர்ஸ்ட் வரும் 1. ஓகே. 2 hands up, arch back. 3 bend forward. 4 right leg back. 5 other leg back, mountain pose. 6 knees down, chest down and chin down. Straighten your body. And 7 cobra pose. 8 mountain pose again. 9 right leg forward. 11 hands up, arch back. 12 arms together. Okay, inhale, exhale, again inhale, exhale. ஓகே. செகண்ட் ரவுண்ட். இந்த தடவை லெஃப்ட் லெக் வந்து பின்னாடி எடுத்துட்டு போகணும், முன்னாடி எடுத்துட்டு வரணும். ரெடி. palms together. 1 2 3 bend forward. 4 left leg back.
5, other leg back, 6, knees down, chest down, chin down, 7, cobra pose, 8, mountain pose, 9, left leg forward, 10, other leg forward, 11, hands up, hearts back, and 12, palms together. இப்போ நம்ம ஒரு செட் முடிச்சிட்டோம். அதாவது ரைட்ல ஒன்று லெஃப்ட்ல ஒன்று சேர்ந்தது ஒரு செட். Breathe in, breathe out, breathe in, breathe out. ஓகே, இப்போ தேர்ட் ரவுண்டு, அதாவது செகண்ட் செட்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். இது ரைட் சைடில் வரும். ரெடி, palms together, 1, hands up, arch back, 2, exhale, bend forward, 3, right leg back, 4, other leg back, 5, knees down, chest down, chin down, 6, cobra pose, 7, mountain pose, 8, right leg forward, 9, other leg forward, 10, hands up, arch back, 11, palms together, 12. Inhale, exhale, inhale, exhale. ஓகே, இப்போ நம்ம நாலாவது ரவுண்ட் பண்ணலாம். லெஃப்ட் சைடில் வரும் இது. ரெடி, palms together, 1, in hands up, arch back, 2, exhale, bend forward, 3, left leg back, 4, other leg back, 5, knees down, chest down, chin down, 6, cobra pose, 7, mountain pose, 8, left leg forward, 9, other leg forward, 10, hands up, arch back, 11, palms together, 12. Inhale, exhale, inhale, exhale. ஓகே, இது வந்து ரொம்ப டயர்டா இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இன்னொரு 2 ரவுண்ட் பண்ண வேணாம். நான் மற்றவங்க எல்லாம் பார்ப்பாங்க, அதுக்காக பண்றேன். ஸோ இது டயர்டா இருக்கு வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இங்கே நிறுத்திக்கலாம். உட்காந்து நல்லா மூச்சு இழுத்து விடலாம். ஓகே, 5th ரவுண்ட். இல்லை நான் பண்றேன், எனக்கு ஓகேவா தான் இருக்கு, பிரச்சனை இல்லை அப்படின்னா கண்டிப்பா பண்ணலாம். ஓகே, 5th ரவுண்ட். இது ரைட் சைடில் வரும். ரெடி, palms together, 1, 2, hands up, arch back, 3, bend forward, 4, right leg back, 5, other leg back, 6, knees down, chest down, chin down, 7, cobra, 8, mountain pose, 9, right leg forward, look up, 10, other leg forward, 11, hands up, arch back, 12, palms together. Again, breathe in and breathe out. ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் ரவுண்ட் பண்ணலாம். இது லெஃப்ட் சைடில் வரும். ரெடி, palms together, 1, slowly hands up, arch back, 2, bend forward, 3, left leg back, 4, other leg back, 5,
Knees down, chest down, chin down. 6. Cobra pose. 7. Mountain pose. 8. Left leg forward. 9. Other leg forward. 10. Hands up, arch back. 11. Palms together. Fall. ஓகே, இப்போ நம்ம ஸ்லோவா என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கைகளை கால்களை தள்ளி தள்ளி வச்சு கண்ணை மூடி நல்லா நார்மல் இன்ஹேல் அண்ட் நார்மல் எக்ஸேல் பண்ணலாம். நம்ம ஹார்ட் ரேட் வந்து பட பட படன்னு அடிச்சிட்டு இருக்கோம். அது ரொம்ப நார்மல் தான். ஸோ கவலைப்படாதீங்க. வெறும் ப்ரீதிங்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸ்லோலி இன்ஹேல் அண்ட் ஸ்லோலி எக்ஸேல். இதே மாதிரி ஒரு 5 டைம்ஸ் பண்ணலாம். பொறுமையா வாக்கும் பண்ணலாம், நடக்கலாம். இன்ஹேல், exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. ஓகே, இப்போ நான் உட்காந்துருக்கேன். பட் ஆனா நீங்க வந்து படுத்துக்கலாம். ஒரு ரிலாக்ஸேஷன், 5 மினிட்ஸ் ரிலாக்ஸேஷன். நல்லா நேரா படுத்துக்கோங்க. லை டவுன். ஸ்ட்ரைட்டா கால் நீட்டி நேரா படுத்துக்கலாம். கைகளை உடம்புல இருந்து தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க. கால்களையும் உடம்புல இருந்து நல்லா தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க. கைகளையும் நல்லா தள்ளி வச்சுக்கலாம். பொறுமையா கண்ணை மூடி நல்ல மூச்சு இழுத்து விட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். அடுத்த 5 நிமிஷம், 5 நிமிஷத்துக்கு மேலேயும் போகலாம். அந்த ரிலாக்ஸேஷன் நம்ம பாடி டயர்டான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது நல்லா ரிலாக்ஸ்டா வர வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கூட இந்த ரிலாக்ஸேஷன் போகும். ஓகே, என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நான் பேசிட்டே இருப்பேன், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 10 நிமிஷத்துல 5 நிமிஷம் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பேன். அதுக்கப்புறமா நீங்க நல்லா டீப்பா ரிலாக்ஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ படுத்திருக்கீங்க. நம்ம மூச்சு இறைக்குது, நல்லா வேகமா போகுது, வேகமா வெளியே வருது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா பொறுமையா, அது வேகமா போயிட்டு வந்தாலும் நீங்க மூச்சை வந்து பொறுமையா உள்ள வாலண்டியரா இழுங்க. வேணும்னே பொறுமையா உள்ள இழுங்க, பொறுமையா வெளியே விடுங்க. இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் பண்ணலாம். பிரீதிங், நம்ம ஹார்ட் ரேட் எல்லாமே நார்மலுக்கு வரும். ரெடி, இன்ஹேல், exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், பொறுமையா அப்படியே ஒரு கை எடுத்து, ஏதாவது ஒரு கை, ரைட் கை இல்ல லெஃப்ட் கை, பொறுமையா எடுத்து வயித்து மேல ஒரு கை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதே இன்ஹேல் எக்ஸேல் தான் பண்ண போறோம். ஆனா இந்த தடவை இன்ஹேல் பண்ணும்போது நம்ம வயிறு நல்லா அப்படியே பலூன் மாதிரி கொஞ்சம் மேல வரணும். எக்ஸேல் பண்ணும்போது திரும்ப பொறுமையா கீழே வந்து ரிலாக்ஸ் ஆயிடணும். இந்த மாதிரி பிரீதிங், அப்டமன் பிரீதிங் 5 டைம்ஸ் பண்ணலாம். கண்ணை மூடியே இருக்கட்டும். ரெடி, இன்ஹேல், exhale, inhale, exhale, inhale, exhale, inhale,
எக்ஸேல். ஓகே. இப்ப கைகள பொறுமையா தனியா எடுத்து தள்ளி தள்ளி வச்சுக்கலாம். பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட். ஓகே. இப்ப என்ன பண்ண ஆரம்பிக்கலாம்னா, நேரா படுத்திருக்கீங்க. இப்ப நம்ம கால் விரல்கள்ல இருந்து நம்மளோட உச்சந்தலை வரைக்கும் எல்லா பாடி பார்ட்டையும் நம்ம ரிலாக்ஸ்டா வைக்க போறோம். ஒரு இடம் நான் சொல்லுவேன். அந்த இடத்துல ஏதாவது இறுக்கமா வச்சிருந்தீங்கன்னா, அந்த இறுக்கமா இருக்குல்ல, அத வந்து ஃப்ரீயா விட்டுருங்க. ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. எந்த ஒரு பிரஷரோ, எந்த ஒரு டென்ஷனோ அங்க இருக்க வேணாம். அப்படியே ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா விட்டுருங்க. ஓகே. இப்போ கால் விரல்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். கால் விரல்கள ரிலாக்ஸா வைங்க. டோஸ். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹீல்ஸ், குதிக்கால்கள ரிலாக்ஸா வைங்க. அப்புறம் நம்மளோட கணுக்கால், ஆங்கிள ரிலாக்ஸ்டா வைங்க. நம்ம கணுக்கால்ல இருந்து முட்டி வரைக்கும், அந்த ஷின், காஃப் மசில்ஸ் அது எல்லாத்தையுமே ரிலாக்ஸ்டா வைங்க. அப்புறம் நம்மளோட 2 முட்டியில இருந்து நம்மளோட இடுப்பு வரைக்கும், நம்மளோட ஹிப் ரீஜியன் வரைக்கும், நம்மளோட தொடை எல்லாத்தையும் ரிலாக்ஸ்டா வைங்க. இப்ப நம்ம லோவர் ஹால்ஃப் ஆஃப் த பாடி, அதாவது பாதி வந்து நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கு. இப்ப மேல் பாதிக்கு போலாம். அடுத்தது நம்ம லோவர் பேக், நம்மளோட முதுக நல்லா ரிலாக்ஸ்டா வைங்க. அடுத்து லோவர் பேக்குக்கு ஸ்ட்ரெயிட்டா மேல இருக்கிறது லோவர் அப்டமன், அந்த இடத்தையும் ரிலாக்ஸ்டா வைங்க. அப்புறம் நம்மளோட லோவர் அப்டமனுக்கு கொஞ்சம் மேல நம்மளோட வயிறு இருக்கு, நம்மளோட ஸ்டமக், அந்த இடத்தையும் ரிலாக்ஸ்டா வைங்க. அப்படியே ஸ்டமக்குக்கு பின்னாடி நம்மளுடைய லோவர் பேக் இருக்கு, சாரி மிடில் பேக் இருக்கு, நடுமுதுகு, அந்த நடுமுதுகையும் ரிலாக்ஸ்டா வைங்க. அப்படியே கொஞ்சம் மேல வந்தா மேல் முதுகு இருக்கு, அதுக்கு ஃப்ரண்ட்ல வந்து நம்மளுடைய செஸ்ட் இருக்கு. நல்லா ஸ்லோவா இன்ஹேல் எக்ஸேல் பண்ணும்போது அந்த செஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்புறம் பொறுமையா ரிலாக்ஸ் ஆகும். அந்த மூவ்மெண்ட் மட்டும் நடந்தா போதும். அதே மாதிரி அப்டமன்லயும் பொறுமையா கொஞ்சமா மேல வந்து கீழே போனா போதும். ஸ்ட்ரெஸ் மாதிரி எதுவும் பண்ணிக்க வேணாம். ஓகே. இப்போ பொறுமையா ஷோல்டருக்கு வருவோம். நம்மளோட 2 ஷோல்டர்ஸ், அப்படியே ஷோல்டர்ஸ்ல இருந்து நம்மளோட கை விரல்கள் வரைக்கும், நம்மளோட ஆர்ம்ஸ், நம்மளோட டோஸ், அப்புறம் நம்மளோட ஃபோர் ஆர்ம்ஸ், அப்புறம் நம்மளோட ரிஸ்ட், அப்புறம் நம்மளுடைய உள்ளங்கை பாம்ஸ், அப்புறம் நம்மளோட கை விரல் 10 விரலும், இந்த இடம் ஃபுல்லா அப்படியே ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. எல்லா இடமும் ரிலாக்ஸ்டா இருக்கட்டும். இப்ப அடுத்ததா அப்படியே கழுத்துக்கு வரலாம். கழுத்து வந்து ஏதாவது டைட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, பொறுமையா தரையில இருந்து தலையை கொஞ்சமா அப்படி தூக்கி திரும்ப ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி இருக்க இடத்துல கீழே வைங்க. அந்த கழுத்துல ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா ரிலீஸ் ஆயிடும். இப்ப பொறுமையா அடுத்தது நம்மளுடைய ஃபேஸ்க்கு வரலாம். நம்மளுடைய முகத்திலையும் எந்த ஒரு சுழிப்போ, அழுத்தி ஏதாவது இறுக்கமா புடிச்சுலாம் வச்சிடக் கூடாது. அப்படியே ஃப்ரீயா விடுங்க. முகத்துல எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்லாத மாதிரி இருக்கணும். நம்ம நாக்கு கூட எங்கேயாவது ஸ்ட்ரெஸ்டா இருக்கலாம் வேணாம். அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க நாக்கையும். எல்லா இடத்தையும் நல்லா ஃபேஸ ஃப்ரீயா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்மளுடைய ஹெட், உச்சந்தலை. நார்மல் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் போயிட்டே இருக்கட்டும். நம்மளுடைய தாட்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டே வாங்க. நம்ம எண்ணத்தை வேற எங்கேயோ வைக்க வேண்டாம். நம்ம பிரீதிங்ல மட்டும் கவனிப்போம். நம்ம எண்ணங்களை மொத்தமா பிரீதிங்லயே ஃபோக்கஸ் பண்ணுங்க. மூச்சு உள்ள போகுது, பொறுமையா மூச்சு வெளியே வருது, இதை மட்டுமே கவனிங்க. ஓகே. அடுத்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை மட்டும் கவனிக்கலாம். பொறுமையா மூச்சு உள்ள போட்டோம், பொறுமையா மூச்சு வெளியே வரட்டும். 2 மினிட்ஸ் இதை மட்டுமே கவனிக்கலாம். ஓகே. நான் பேசுறது நிறுத்திடுவேன். நான் அப்புறம் 2 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிலாக்ஸேஷன்ல இருந்து வெளியே வரதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தரணும். Focus on your breathing.
and relax your body. One more minute. ஓகே, இப்போ நம்ம பொறுமையா ரிலாக்ஸேஷன்ல இருந்து வெளியே வரலாம். கால்களை ரொம்ப பொறுமையா சேர்த்து வச்சுக்கோங்க. கால்களை சேர்த்ததுக்கு அப்புறமா கைகளை பொறுமையா நம்ம கை விரல்களை கோர்த்து நம்ம ஃபர்ஸ்ட் தாடாசனம் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தலைக்கு மேல 2 கைகளையும் நல்லா தூக்கி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இப்போ உங்க உடல் எந்த மாதிரி இருக்கணும்னா, கால் ஒரு பக்கமா இழுக்கும், கை ஒரு பக்கமா இழுக்கும். நம்ம உடம்ப 2 சைடும் கயிறு கட்டி ஒருத்தங்க இழுக்கிற மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச் 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 ஸ்ட்ரெச். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ பொறுமையா கைகளை சைடுல எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப என்ன பண்ணலாம், பொறுமையா அப்படியே ரைட் சைடுல கொஞ்சம் கொஞ்சமா, வேகமா எழுந்துக்க கூடாது. பொறுமையா ரைட் சைடு திரும்பி எழுந்து உட்காருங்க. ஓகே, நல்லா ரிலாக்ஸ் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு சின்ன பிராணாயாமம். நம்ம பண்ண ஆசனம், சூரிய நமஸ்கார், கபாலபதி எல்லாமே நம்ம உடலை வந்து சூடுபடுத்தும். இப்போ வந்து நம்ம உடம்ப சூடா இருக்குன்னு வச்சுப்போமே, இப்ப நம்ம உடம்புல இருக்க சூட்டை சமநிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு இந்த பிராணாயாமா பண்ணுவோம். இந்த பிராணாயாமோட பேர் வந்து ஷீதலி அப்படின்னு சொல்லுவோம். இதுல என்ன ஒரு விஷயம்னா, நாக்கு வந்து சில பேருக்கு வர்றது கஷ்டமா இருக்கும். ஆனா ட்ரை பண்ணி பாருங்க இத. என்ன பண்றோம் அப்படின்னா, சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். நாக்க வந்து பைப் மாதிரி, அதாவது ஒரு ஸ்ட்ரா மாதிரி, இந்த மாதிரி வாய்க்கு வெளியே நீட்டிப்போம். இந்த மாதிரி வாய்க்கு வெளியே ஸ்ட்ரா மாதிரி நீட்டி, நம்மளோட நாக்கு வழியே நல்லா வேகமா மூச்சை உள்ள இழுக்கணும். நல்ல வேகமா மூச்சு உள்ள அப்புறமா வாய்களை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்மளோட மூக்கு வழியா அந்த காத்தை வெளியே விடுறோம். இதுல நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாயில இழுக்கும் போது, நல்லா வேகமா இழுக்கும் போது நம்ம வாய் வந்து ஃபுல்லா சில்லுன்னு ஆகும் த்ரோட் வரைக்குமே. நல்லாவே சில்னஸ் உங்களுக்கு ஃபீல் பண்ணலாம். அப்புறமா வாய்களை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம மூக்கு வழியா மூச்சு வெளியே விடும்போது அந்த காத்து வந்து நல்லா சூடா வரும். இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம், உடல்ல இருக்க உஷ்ணத்தை வந்து வெளியே தள்ளுது, மத்தபடி கூலிங்கும் ஆகுது அப்படின்றது. நம்ம 6 ரவுண்ட் வந்து சூரிய நமஸ்கார் செஞ்சோம். இந்த பிராணாயாமத்தையும் 6 ரவுண்ட் செய்யலாம். இதுக்கு கவுண்டிங்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு 5 செகண்ட் இன்ஹேல் பண்ணுங்க, 5 செகண்ட் பொறுமையா வெளியே விடுங்க. ஓகே, பொறுமையா இப்ப அந்த நாக்கு வந்து வாய் உள்ளே இருக்கக்கூடாது, வாய் வெளியே வரணும். அது மட்டும் பார்த்துக்கலாம். 2 ஒரு ஒரு டைம் நான் செஞ்சு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. சின்முத்ரால கை வச்சுக்கணும். முதுகு நேரா உட்காந்துக்கணும். இந்த மாதிரி வாய் வெளிய நீட்டி வைக்கணும். இந்த மாதிரி தான் நாக்கு வழியா உள்ள இழுத்து வாயை க்ளோஸ் பண்ணி நம்ம மூக்கு வழியா வெளியே விடணும். இது 6 ரவுண்ட் கண்டினியூ பண்ணலாம். ரெடி, க்ளோஸ் யுவர் ஐஸ், சிட் ஸ்ட்ரைட், ஸ்டார்ட்.
ஓகே. இப்ப 6 ரவுண்ட் முடிச்சாச்சு அப்படின்னு நான் நம்புறேன். இப்ப இத முடிச்சுட்டீங்க அப்படின்னா, நம்ம நார்மலா பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் பண்ணும்பொழுதே உங்களுக்கு அப்படியே ஒரு த்ரோட்ல வந்து நம்மளுடைய தொண்டையில நல்ல ஒரு சில்னஸ் தெரியும். ஜில்லுன்னே இருக்கும். அந்த ஃபீலிங் தான் நம்ம உடம்ப வந்து நல்லா கூல் ஆகுது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி. ஓகே. இப்போ நம்ம எல்லா பிராக்டிஸும் முடிஞ்சது. நம்ம 3 டைம்ஸ் ஓம் சாண்டிங் முடிச்சு, நம்ம கிளாஸ வந்து எண்ட் பண்ணிடலாம். ஓகே. 2 கையும் சின்முத்ரால வச்சுக்கோங்க. முதுக நேரா உட்காந்துக்கோங்க. ரெடி? இன்ஹேல். Second time, inhale. Third time, inhale. Okay, slowly rub your palms. கைகளை palms rub பண்ணுங்க. இப்போ பொறுமையா கையில ஒரு சூடு, எதமான சூடு ஏற்பட்டிருக்கும். அத பொறுமையா கண் ரெக்கைகள்ல வைங்க. ஓகே. இப்ப பொறுமையா கைகளை நம்ம புக்கு மாதிரி நம்ம முகத்துக்கு முன்னாடி வச்சு பொறுமையா கண்களை திறந்து நம்ம உள்ளங்கைகளை பார்க்கலாம். ரிலாக்ஸ். இந்த மாதிரி கைகளை, அந்த கைகள்ல இருக்க சூட்டை பொறுமையா நம்ம மொத்த உடம்புக்கும் தடவி கொடுக்கலாம். ஓகே. இப்ப இந்த இடத்துல இருந்து பொறுமையா இன்ஹேல், ஹேண்ட்ஸ் அப். எக்ஸேல், பெண்ட் ஃபார்வர்ட். நம்மை தாமும் பூமாதேவிக்கு ஒரு நன்றி. அகைன் இன்ஹேல், ஹேண்ட்ஸ் அப் and exhale, relax. Okay. Thank you so much. நன்றி. தேங்க்யூ சார். ஓகே. நம்ம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். Thank you.